சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் அப்புறம் அவனை கண்டு சாமுவேல் பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாரு? மனஸ்தாபப்பட்டார். வேதத்துல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டிருக்கிறாரு. அதுல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சிலரை தண்டிச்சிருக்கிறாரு, கண்டிச்சிருக்கிறாரு, சிலரை அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவர்கள் மனம் திரும்பின பிறகு அடி வாங்கிட்டு மனம் திரும்பினாங்கல்ல, அதுக்கப்புறம் ஆண்டவர் இப்படி மனம் திரும்பினவனை அடிச்சு விட்டேனேன்னு மனஸ்தாபமும் பட்டிருக்கிறார். ஆமென். இப்படி அடிச்சிட்டனேன்னு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு எவனை அடித்தாரோ அவனை கர்த்தர் அப்புறம் அந்த அடியிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிச்சாரு. ஆண்டவர் அடித்தது நிமித்தம் இவன் காயப்பட்டானோ மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் அந்த காயத்தை கட்டினாரு. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார். ஆனால் வேதத்துல 2 இடத்துல சொல்லியிருக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு. அந்த 2 இடங்களிலும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே வாசிக்கும் போது தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிட்டேன் பாரு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். எதற்காக மனஸ்தாபப்பட்டாரா? மனுஷனை பூமியில உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். அப்ப கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் பயங்கரமான ஒரு தரிசனத்தோடு ஒரு கற்பனையோடு கர்த்தர் மனுஷனை இந்த உலகத்துல என்ன செஞ்சாரு? உண்டாக்கினார். எதுல இருந்து உண்டாக்கினாரு? மண்ணில இருந்து உண்டாக்கினாரு. அது எப்படி உண்டாக்கினார்? தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார், தன்னுடைய ரூபமாக உண்டாக்கினார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொல்லல சிங்கம் புலி கரடியை பாத்தீங்க வா அவன் மூஞ்சி இவன் மூக்களை ஊது அப்படின்னு கர்த்தர் சொல்லல. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு என்ன செய்தாரு? கர்த்தர் கொடுத்தார். எல்லா ஆண்டவர் ஜீவனோடு உண்டாக்கின காரியங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினாலும் ஒன்றுக்காவது கர்த்தர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கல. ஒன்றுக்காவது கர்த்தர் ஜீவ சுவாசத்தை கொடுக்கல. ஆனால் மண்ணாய் இருந்த மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டு அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் உண்டாக்கி, இப்படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆளுகையெல்லாம் கொடுத்து உண்டாக்கப்பட்ட ஜீவராசிகளில மனுஷனை போல ஆண்டவர் மேன்மையாக உயர்ந்ததாக என்ன ஒரே ஒண்ணு, தேவ தூதர்களுக்கும் கொஞ்சம் அவனை தாழ்வா உண்டாக்கினாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா மனுஷனை தான் எல்லா சிருஷ்டிப்புகளிலும் கர்த்தர் இந்த பூலோகத்தில் மேன்மையாக வைத்தார். ஆனால் எந்த மனுஷனை இப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரோ இந்த மனுஷனை ஏண்டா உண்டாக்கினேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எப்பொழுது மனஸ்தாபப்பட்டார்? 6வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. உண்டாக்கினது, மனுஷனை உண்டாக்கினது கர்த்தருக்கு விசனமாய் இருந்தது. காரணம் என்ன? மனுஷனுடைய அக்கிரமமும் மனுஷனுடைய பாவமும் இல்லையா
மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய பாவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எத்தனையோ அஞ்சறிவெல்லாம் கர்த்தர் படைச்சாரு, அவைகள் கூட இப்படி எல்லாம் பாவமே செய்யல. அவைகள் எல்லாம் இப்படி செய்யவே இல்லை. ஒரு நாள் கூட ஆண்டவர் சிங்கத்தை, புலிய, கரடிய, பூனைய, நாய படைச்சதுக்காக கர்த்தர் ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது. ஒரு நாளும் வருத்தப்பட்டது கிடையாது, மனஸ்தாபப்பட்டதே இல்லை, व्यसனப்பட்டதே இல்லை. ஆனா தன் சாயலில படைக்கப்பட்ட மனுஷனுக்காக ஏண்டா இவனை படைச்சோம் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டார். காரணம், கர்த்தர் அவனை பெரிய தரிசனத்தோடு எதிர்பார்ப்போடு உண்டாக்கினார். அவனோ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை என்ன செய்யல, நிறைவேற்றல. கர்த்தர் எதிர்பார்த்த மாதிரி அவன் வாழல, ஆண்டவர் எதிர்பார்த்தது போல அவன் ஜீவிக்கல. ஆகையினாலே தன் எதிர்பார்ப்பின்படி தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் ஜீவிக்காததுனால கர்த்தர் என்ன செய்தாரா, அவனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார், व्यसனம் அடைந்தார். இன்னும் ஒரு இடத்துல நீங்க பாருங்களேன், அதுதான் 1 சாமுவேல் 15:35 சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக, இரண்டாவது சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். முதலாவது மனுஷனை படைச்சதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரு. இரண்டாவது அந்த மனுஷர்களிலே ஒருவனாகிய இந்த சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு, மனஸ்தாபப்பட்டார். இந்த ரெண்டு காரியங்கள் தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. கர்த்தர் எதை செய்தாலும், ஒரு மனுஷனை உருவாக்குகிறார் என்றால் உருவாக்குகிற அந்த மனுஷனிடத்திலே கர்த்தருக்கு எதிர்பார்ப்புகள் உண்டு. உண்டா இல்லையா? கர்த்தருக்கு எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒரு மனுஷனை, அது கழுதைகளுக்கு பின்னே போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை எல்லா ஜனங்களும் சொல்லுகிறார்கள், இவனா நம்மை அரசாள போகிறான் என்று சொல்லி. யாரை பார்த்து? சவுலை பார்த்து. அப்படி ஏளனமாய், அவ்வளவு கீழ்த்தரமாய் கழுதைகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை, கழுதைகளுக்கு பின்னே போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பிடித்து அபிஷேகம் பண்ணி, அதுவும் கோத்திரங்களிலே மிகவும் சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்திலே ஒரு அற்பமான குடும்பம், அந்த அற்பமான குடும்பத்திலே ஒரு சின்ன பொடிய வாலிபன். கர்த்தர் அப்படிப்பட்ட, அவனுக்கே தெரியும் நான் இந்த தேசத்தினுடைய ராஜாவாக ஆகுவதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிப்பதற்கும் எனக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை என்று யாருக்கு தெரியும்? சவுலுக்கே தெரியும். அப்படிப்பட்ட தகுதி இல்லாத ஒருவனை கர்த்தர் அபிஷேகித்து, அபிஷேகம் ஒரு மனுஷனை தகுதிப்படுத்தும். ஆமென். அப்ப ஆண்டவர் அவனை அபிஷேகித்து அவனை தகுதிப்படுத்தி தேசத்துக்கு ராஜாவாக கர்த்தர் அவனை வைக்கிறார். ஆனால் அவனிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்தது வேறு. அவன் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக, எதிர்பார்ப்பை மீறி அவனுடைய காரியங்கள் காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் இவனை ஏண்டா ராஜாவாக்கினோம் என்று சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்ப மனுஷனை உண்டாக்கின நேரமும் சரி, சவுலை ராஜாவாக்கின போதும் சரி, கர்த்தருக்கு மனுஷனிடத்திலே எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. மிருகங்களையும் பறவைகளையும் எல்லாம் கர்த்தர் படைத்தார், ஊர்வன நடப்பன எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். ஆனால் ஆண்டவர் அவைகளிடத்திலே எதையும் எதிர்பார்த்தாரா? எதையுமே எதிர்பார்க்கல. ஆனால் மனுஷனிடத்திலே மாத்திரம் கர்த்தர் எதிர்பார்த்தார். எப்பயுமே நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார்னால் ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு உண்டு. நீங்க புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் தான் சொன்ன ஓமையில அந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனம். 13:7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, அப்பொழுது அந்த தோட்டத்தின் சொந்தக்காரன்,
அவன்னா அந்த தோட்டத்தின் சொந்தக்காரன் தோட்டத்துல வேலை பார்க்கிற தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. அப்படியானா ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்திருக்கு. அப்படிதானங்க? 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே நான் கனியை தேடி வருகிறேன், ஒரு கனியை கூட அது என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஆகையினால் இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து இந்த திராட்சை தோட்டத்திலே நான் வைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன். இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து இந்த திராட்சை தோட்டத்திலே நான் வைத்ததற்காக என்ன செய்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்ப புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு காட்டு அத்தி மரம். திராட்சை தோட்டத்துல என்ன வைக்க கூடாது சொல்லுங்க? எதை வைக்க கூடாது? திராட்சை தோட்டத்தில் எதை வைக்க கூடாது? நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். பைபிள் பிரகாரம் பாத்தீங்கன்னா பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அத்தி மரம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது, வைக்கவே கூடாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையிலே நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது? அத்தி மரம். இந்த தோட்டத்துக்கு தோட்டக்காரன் இதை வைக்கல, தோட்டத்துக்கு சொந்தக்காரன். அவன் எங்கேயோ போயிட்டு வர்ற நேரம் பாதையின் ஓரத்தில் எங்கேயோ ஒரு அத்தி செடியை பார்த்து இருக்கிறான். அதை என்ன செஞ்சிருக்கிறான்? வேரெல்லாம் அறுந்து போகாம அப்படியே ஜாக்கிரதையா குழி தோண்டி அதை அப்படியே எடுத்து எங்க கொண்டு வந்துட்டான்? திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிறவங்கிட்ட கொடுத்து, இதை என்ன செய், நீ உள்ளே வைத்து பராமரி, இதை உள்ள வச்சு என்ன செய்ய, பராமரி என்று சொல்லி கையில கொடுக்க, அவன் அதை எடுத்து கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்திமரம் இருக்கக்கூடாது, ஆனாலும் கூட உள்ளே வைத்து அவன் என்ன செய்கிறான்? பராமரிக்கிறான். தோட்டத்துக்கு உள்ளே வைத்து பராமரிக்கிறான். எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3. அடிக்கடி தோட்டத்துக்கு வர்றவன் எதை பார்ப்பான்? இந்த அத்திமரத்தை பார்ப்பான். அடிக்கடி வந்து பார்ப்பான். எப்படி வேர் பிடிச்சிருக்கா? 1 மாசமாச்சே வேர் பிடிச்சிருக்கா? அந்த பழைய இலையெல்லாம் என்ன செய்யும்? ஒரு செடியை கொண்டு வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள வைக்கிற நேரம் பழைய இலையெல்லாம் என்ன செய்யும்? சொல்லுங்க, விழுந்துரும், உதிர்ந்துரும். அப்படிதானங்க? அவர் சபைக்குள்ள வர்ற நேரம் இந்த பழசெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க. சிலது பார்த்தீங்கன்னா காஞ்சி போனாலும் உழாது, காஞ்சி போயிடும். காஞ்சி போனாலும் அந்த செடியை விட்டு உழாது. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், வேற ஒரு மண்ணில் கொண்டு வந்து இப்ப வச்ச பிறகு, திராட்சை தோட்டத்துக்குள்ள வைத்த பிறகு பழைய இலைகள் எல்லாம் என்ன செய்யும்? அது உதிர்ந்து போகதான் செய்யும். புரியுதா? திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்த பிறகு புதிய இலைகள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, வரணும். அப்படி இலைகள் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தோட்டக்காரன் என்ன செய்யறான்? சொல்லுங்க, திராட்சை செடிகளை எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சாலும் அடிக்கடி வந்து பக்கத்திலேயே நின்று பார்ப்பான். என்ன பார்ப்பான்? எப்படி இந்த திராட்சை செடியெல்லாம், இந்த அத்தி மரம் திராட்சை தோட்டத்துக்குள்ள நான் கொண்டு வந்து வைத்த இந்த அத்தி மரம், காட்டு அத்தி மரம் எப்படி இலையெல்லாம் கொட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பான். இலையெல்லாம் கொட்டினாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னு கேட்டா, இப்படிதான் வெளியில இருக்கிற மரம் செடி உள்ள வந்து வைக்கப்பட்டா இலைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பழைய இலைகள் எல்லாம் சொல்லுங்க கொட்டணும். ஆமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
சொல்லுங்க. பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? கொட்டணும். அப்ப புதிய இலைகள் எல்லாம் வருதான்னு பார்க்கிறான். அப்ப புதிய இலைகள் எல்லாம் என்ன செய்யணும்? வரணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள உலாவும் போது, திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உலாவும் போது அவர் என்னத்தை தெரியுமா உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்க்கிறாரு. எங்கேயோ இருந்துச்சு இது, நான் கொண்டு வந்து பறிச்சு உள்ள வச்சிருக்கிறேன். பழசெல்லாம் உதிஞ்சிருச்சான்னு அவர் வந்து பார்க்கிறாரு. அப்படி உதிர்ந்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் பழைய இலைகளோடு கொலைகளோடு தலைகளோடு இங்கே இல்லை. ஆமென். நான் இங்க இல்ல. பழசெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? பழசெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? உதிர்ந்து போச்சு. எல்லா பழசெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? உதிர்ந்துருச்சு. அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்த பிறகும் அத்தி மரத்தில் இருக்கிற பழைய இலைகள் இருக்க கூடாது. ஆமென். பொதுவா அத்தி மரத்தினுடைய அதை நான் பிறகு சொல்லுகிறேன். அத்திமரம் என்ன செய்கிறது? இப்பொழுது உள்ள பார்த்தா எல்லாம் தலையெல்லாம் விழுந்துருச்சு, புது தலைகள் முளைக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அவன் சொல்லுகிறான், இதை நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா தண்ணி ஊத்து, நல்லா உரம் போடு, நல்லா தண்ணி ஊத்து, நல்லா உரம் போடு, இதை நல்லா பராமரி. இப்ப பராமரிச்சுக்கிட்டே வாரான். பராமரிச்சுக்கிட்டே வந்தா 1 வருஷம் ஆச்சு. இவன் போட்ட உரம் ஏகப்பட்ட உரம், இவன் ஊத்துன தண்ணிக்கு அளவே கிடையாது. அளவில்லாத தண்ணி, நல்ல சத்தான உரம் எல்லாம் போட்டு இப்ப ஆவியானவர் சபைக்குள்ள வந்து பார்க்கிறாரு. இவ்வளோ வசனத்தை 52 வாரம், எத்தனை பிரசங்கம், ஏங்க அப்பா, இவ்வளத்தையும் தின்னுபிட்டு நறுங்கி போய் தான் கிடக்கு. எப்படி சொல்லுங்க? எத்தனை? 1 2 3 4 40 45 1 மாசமா 3 மாசமா 12 மாசம் முழுக முழுக சாப்பிட்டுருக்கு. என்னத்தை? ஆமா, என்னத்தை குடிச்சிருக்கு? பரிசுத்தாவியாகிய தண்ணியை நல்லா குடிச்சிருக்கு. வசனமாகிய தண்ணியை 52 வாரம் நல்லா குடிச்சிருக்கு. இந்த காலை வேளையில அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறார்? இவ்வளவு உரங்களை சாப்பிட்டு இருக்க, இவ்வளவு தண்ணீரை குடிச்சிருக்க. எப்படி? 52 வாரங்கிறது 1 வருஷம். அவன் மொத்தம் 156 வாரத்தை அவன் பார்த்தான். வந்து பார்த்தா என்ன கிடையாது, என்ன கிடையாது. இந்த வருஷத்துல நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, சாப்பிட்ட வசனத்துக்கு ஏற்ற மாதிரி கனி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கா? இருக்கான்னு கேட்டேன்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏசுநாதர் வந்தா எப்படி பறிக்கலாமா கனி? அவர் வந்து ஒன்றும் உங்ககிட்ட இருந்து அப்படியெல்லாம் அதிகமாலாம் எதிர்பார்க்கல, ஒன்றையும் காணவில்லை, மினிமம் தான் எதிர்பார்த்தாரு. எத்தனை? எத்தனை? ஒன்றையும் காணவில்லை. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாரு? மேக்சிமம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அதிகப்படியாக எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு 52 வாரம் 52 பிரசங்கத்தை கேட்டு 365 நாள் கையிலேயே என்ன செஞ்சிட்டேன்? வேதத்தை கொடுத்து வாசிக்க வச்சு, அப்படிதானங்க? இவ்வளத்தையும் சாப்பிட்டு, இவ்வளவு சாப்பிட்டு கனி ஒன்னு இருக்கான்னு தேடாரு. எத்தனை கனி? எத்தனை கனி? எத்தனை கனி? எத்தனை கனி? சொல்லுங்க. ஆமே. 2016 எத்தனை பேர் உயிரோட இருக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கணும்னு விரும்புறீங்க? கையை வைத்துங்க. என்னையா இதுக்கு பயப்படுறீங்க? அப்படியே வெறுத்து போய் உட்காந்துறீங்க, போனா போதுன்னு. எத்தனை பேர்? எல்லாருக்கும் ஆசை இருக்கண்ணே? ரூபஸே ஆசை இருக்கா? 2016 வாழணும். வாழணும்னா வேற ஒன்றும் செய்ய வேணாம், ஒழுங்கா கனி கொடுத்தா வச்சிருப்பாரு, இல்லைன்னா வெட்டி போடுவாரு. ஒழுங்கா கனி கொடுக்கணும். சும்மா ஒன்றும் வந்து சொல்லலை,
என்ன சொல்ற? ஒரு கனி கூட கொடுக்காத இந்த மரம், இதை நான் வைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன். வேறு ஒரு இடத்துல இங்க இருந்துச்சு, அது ஏதோ ஒரு இடம் அங்க இருந்துச்சு. நான் நேரத்தை செலவு பண்ணி வேர்க்க நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி வேர்க்க அதனுடைய வேறு எதுவும் அருந்து போகாம கூடிய வகையில அது அப்படியே குழி தோண்டி அப்படியே பத்திரமா கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறேன்? திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த திராட்சை தோட்டம் தான் சபை. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் இங்க இருப்பதற்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை. ஆனால் தோட்டத்துக்கு சொந்தக்காரன். எங்கேயோ தெருவோரத்தில் இருந்தோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த வேரோடு பறித்து கொண்டு வந்து, இருக்கக்கூடாத இடத்திலே இருந்த நம்மை வேரோடு பறித்து கொண்டு வந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் திராட்சை தோட்டத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். வச்சதோட சரி அவர் போகல, வச்சதோடு அவர் போய்விடவில்லை. தோட்டக்காரங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவன் உங்களை பராமரிக்காத விதமே கிடையாது. பரிசுத்தாவியாகிய அந்த தோட்டக்காரன் உங்களுக்கு நீர் பாய்ச்சி, உங்களுக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுமோ அந்த உரங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்து, அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு குறையுமே இல்லாம இந்த வருஷம் முழுவதும் அவர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீங்கள் பட்டு போகாமல், நீங்கள் வெந்து போகாமல், இந்த செடிகளாகிய உங்க வாழ்க்கையில எத்தனையோ விதமான அக்கினிகள் பட்டு எரிந்த போதிலும் நீங்கள் முச்செடிகள் என்று தெரிந்தும் கூட உங்கள் நடுவிலே அவர் பொறுமையோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமான வந்து பட்டு எரிந்த அக்கினியை எல்லாம் அவர் அவித்து போட்டு அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களை காத்து இன்றைக்கும் தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்திலே அவருக்கு உண்டு. அல்லேலூயா. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆவியானவர் உங்களிடத்திலே வந்தால் அவர் உங்களுக்காகப்பட்ட பிரயாசத்துக்கு ஏற்றால் போல ஒரு கனியை கொடுப்பீங்களா? உங்ககிட்ட இருக்குமா? நம்ம கையெல்லாம் உயர்த்த சொல்லல, உங்ககிட்ட கனி இருக்குமா? அவரை நீங்க ஏமாற்றினீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் மனஸ்தாபப்பட்டார்னா, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டா அதுக்கப்புறம் செடியா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, அவனுக்கு அழிவுதான். கர்த்தர் மனஸ்தாபப்படுற மாதிரி வச்சுக்கிடாதீங்க. இவ்வளவு உரங்களை எல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்க, எவ்வளவு மனஸ்தாபத்தோட சொல்றான் தெரியுமா? இத 3 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கு இவ்வளவு உரங்கள் போட்டிருக்கிறேன், இவ்வளோ தண்ணீர் ஊற்றி இருக்கிறேன், ஆனால் ஒரு பலனுமே இது கொடுக்கல. நான் இதுக்கு இந்த அத்தி மரத்துக்கிட்ட இருந்து பெருசா ஒண்ணும் நான் எதிர்பார்க்கல. ஒரு கனி. கர்த்தர் மனஸ்தாபப்படுற மாதிரி இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் தாரும். நீர் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நான் கனி கொடுப்பேன். ஆமென். நீர் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நான் கனி கொடுப்பேன். இப்ப கவனிங்க, ஆண்டவர் ஏன் சவுலின் மேல் அவனை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார்? பாயிண்ட் நம்பர் 1. 1 சாமுவேல் 15:9. 1 Samuel chapter 15 verse 9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, சவுல ராஜாவாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். காரணம், நான்
எவைகள் அழிக்கப்படணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தனோ அவைகளை அவன் அழித்து போடவில்லை. எவைகளை சவுல் அழிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேனோ அவைகளை சவுல் அழித்து போடல. ஆடுகளுக்கு, அதாவது கழுதைகளுக்கு பின்னே போய்கொண்டு இருந்தவன், இவனா நம்மை அரசாள போகிறான் என்று எல்லாராலும் மிகவும் அற்பமாக சொல்லப்பட்டவன் யாரு? சவுல். ஆனா கர்த்தர் அவனைத்தான் என்ன செய்தார் சொல்லுங்க? இன்னும் சொல்றாங்க, அடம்பிடிச்ச ராஜாவாக்கினாரு. முடியாத ஆண்டவரேன்னு தளவாடங்களுக்குள்ளே போய் உழைந்து ஒளித்து கொண்டான். ஆனா கர்த்தர் அவனை தளவாடங்களுக்கு நடுவிலே போய் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார். இல்லையா? பலவந்தமா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்னா ஆண்டவருடைய எண்ணம் என்ன முழு தெரியுமா? இவைகள் எல்லாம் என் ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்துல, நல்லா கவனிங்க, இவைகள் எல்லாம் அழிக்கப்படணும். இவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். அழிப்பதற்கு சரியான ஆள் யார் தான்? சவுல் தான். அழிப்பதற்கு சரியான ஆள் சவுல் தானு. ஆண்டவர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட தான் யார? சவுல ராஜாவாக்கினார். அவங்கிட்ட சொன்ன அவன் செய்வான். நான் எதிர்பார்ப்பதை அவன் நிறைவேற்றுவான். நான் சொல்லுவதை செய்வான். நான் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றுவான். சமஸ்த இஸ்ரவேலருக்குள்ளும் இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளும் என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியவன் இவன்தான் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. யாரை குறித்து? சவுலை குறித்து. ஆண்டவர் அவனை பார்த்துதான் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், இந்த ஆகாகு யாருங்க? எந்த ராஜா? அமலேக்கிய ராஜா. எல்லாம் கவனிக்கணும். இவனை அழிக்கணும். ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், இது அமலேக்கிய மிருகங்கள். அது அமலேக்கிய ராஜா, இது அமலேக்கிய மிருகங்கள். இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தார். எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும்? அழிச்சு போடணும். இவைகளை அழிக்கணுங்கிறது கர்த்தருடைய மனசுல ரொம்ப காலமா இருந்துச்சு. அமலேக்கிய ராஜாவையும் அமலேக்கியர்கள் எல்லாரையும் அழித்து போடணும். அவனுடைய ஆடு மாடுகளோ எவைகளாய் இருந்தாலும் அவைகள் எல்லாம் அழிக்கப்படணும் என்று கர்த்தர் அநேக நாட்கள் தன் மனதிலே வைத்திருந்தார். ஏன் ஆண்டவர் அப்படி வச்சிருந்தாரு? 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவைக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? சங்கரிக்க வேண்டும். சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், அந்த ராஜாவின் மேலோ அமலேக்கியர் மேலோ இரக்கம் வைக்காமல், புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும், மாடுகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய், கொன்று போட கடவாய் என்று ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? அப்ப அவனை என்ன செய்யணும்? வேரோட பிடுங்கி போடணும். அமலேக்கேன்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது. இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம். ஏன் அது நமக்கு தெரியணும்ல. 2வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை என் ஜனங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆமென். என் பிள்ளைகள் பட்ட கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து அவர்களுக்கென்று வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நான் கொடுத்தேன். அந்த தேசத்துக்கு என் ஜனங்களை புறப்பட பண்ணினேன். ஆனால் என் ஜனங்கள்
அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு வழிமறித்து தடை செய்த என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருந்த, இப்ப நல்லா கவனிக்கணும், என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருந்த அவர்களுடைய அந்த செய்கையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மனசுல வச்சிருக்கிறேன். அவர்களுடைய செய்கைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? மனசுல வச்சிருக்கிறேன். அப்ப அமலேக்கியரை கர்த்தர் அழிப்பதற்கு காரணம் என்ன? எகிப்திலிருந்து என் பிள்ளைகள் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கடந்து போன போது என் பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையா இருந்தவர்கள் அவர்கள். அவர்களை உயிரோட வைக்க முடியாது. என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறவன் உயிரோட இருக்கக்கூடாது. நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, எவ்வளவு வைராக்கியமா இருக்கார் பாத்தீங்களா? மீட்டெடுக்கப்பட்ட என் பிள்ளைகள், பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட என் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், அந்த அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது நானு. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் மேல அவனை நான் என் இருதயத்துல வச்சிருப்பேன். எதுக்காக? எதற்காக? அவனை அழிச்சு போடுறதுக்காக. சவுலுக்கே புரியல ஏன் இவனை கர்த்தர் அழிக்க சொல்றாருன்னு. ஆண்டவர் காரணத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு, அவனை அழித்து போடு என்று. அவனை அழித்து போடு என்று சொன்னார். ஆனால் சவுல் என்ன பண்ணாரு? வாசிங்க. சவுல் என்ன பண்ணாரு? இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். கொன்று போட கடவாய் என்றார். பவுல் என்ன பண்ணாருங்க? எல்லாத்தையும் அழிச்சாரா? இல்ல, அழித்தான். எதை? எதை? தனக்கு இதெல்லாம் பிடிக்கலையோ அதை மட்டும் அழிச்சான். நல்லா கவனிக்கணும், தனக்கு எது பிடிக்கலையோ அதை அழிச்சான். ஆனா கர்த்தருக்கு பிடிக்காதவைகளை அவன் அழிக்கல. கர்த்தருக்கு பிடிக்காதவைகளை அவைகளை அழிக்கல. ஏன் அழிக்கல? நலமானவைகள், முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகள், கர்த்தருக்கு நம்ம ஜீவியத்துல எவைகள் எல்லாம் ஒழிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அவைகள் இந்த 2015வது வருஷத்துல நமக்கு முதல் தரமாய் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? இரண்டாம் தரமாய் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? இல்லையா? கர்த்தர் எவைகளை நம்முடைய ஜீவியத்தில் அழிக்கணும், இந்த 2015வது வருஷத்துல இவைகள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். உணர்த்தப்பட்ட காரியங்கள்ல எத்தனை காரியங்களை நம்ம அழிச்சிருக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் போன காரியங்கள் எவைகள்? அழிக்கப்பட்டிருக்கணும் இல்ல? ஆனா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்காதது நமக்கு முதல் தரமா தெரியும். கர்த்தருக்கு பிடிக்காதது எப்படி இருக்கும்? நமக்கு முதல் தரமா தெரியும். எப்படி? பெலிஸ்தியர்கள் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள். சிம்சோனுக்கோ தெளிலால் ரதிமார் இருந்தா. எப்படி இருந்தா? ரொம்ப அழகா இருந்தா. புரியுதா? அம்மா ரொம்ப அழகா இருந்தா. கர்த்தருக்கு பிடிக்காதத நம் ஜீவியத்திலிருந்து, நம் இருதயத்திலிருந்து அழிச்சிடணும். ஆமே. அவைகள் நம்முடைய ஜீவியத்துல முதல் தரமானவைகளாக அல்ல, மூன்றாம் தரமானவைகளாக கூட இருக்கக்கூடாது. ஆமே. இந்த வருஷத்துல நீங்க உங்களை கேட்டு பாருங்க. நீங்க இதே லூக்கா 13வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, வந்து கனிய பார்க்கறான், கனி இல்ல. வந்து கனிய பார்க்கறான், கனி இல்ல. கனி இல்லங்கவும் என்ன செய்ய நடந்தது? அவன் சொல்றான், இதை வெட்டி போடு என்று. இதை வெட்டி போடு என்று தோட்டக்காரன் சொல்றான், ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி. ஆமா, இது கனி கொடுக்க கூடாதபடிக்கு தடையாயிருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கொத்தி எடுக்கிறையா. ஆமே. நல்லா கவனிக்கணும்.
இவைகள் கனி கொடுக்க கூடாத வகையில இத்தனை உரங்களையும் தண்ணீரையும் சாப்பிட்டு குடித்தும் கூட இது கனி கொடுக்க கூடாத வகையில தடையாயிருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கொத்துகிறேன். ஆமென். புரியுதாங்க? கிளைகளை எல்லாம், அதுக்கு தடையா இருக்கிற கிளைகளை எல்லாம் என்ன செய்கிறேன்? நறுக்குகிறேன். களைகளை எல்லாம் நான் பிடுங்கி எடுக்கிறேன். இவைகளை சுற்றிலும் நான் என்ன செய்கிறேன்? கொத்துகிறேன். மரத்தை சுத்திலும் கொத்தினா என்ன, எதற்கு பாதிப்பு உண்டாகும்? வேர்கள். பாதிப்பு உண்டாகிற வேறு தெரியுமா? தேவையில்லாத தொடர்புகள் உடையவைகள், அவைகள் எல்லாம் வெட்டப்படணும். ஆமென். அதைத்தான் சொல்லுகிறேன். ஆமென். இந்த ஒரு வருஷம் மட்டும் கொடு ஐயா, நீர் அவசரப்பட்டு அழிச்சிடாதையும், அவசரப்பட்டு அழிச்சிடாதையும், இதை வெட்டி போட்டுறாதையும். இதை சுற்றிலும் நான் என்ன செய்கிறேன்? கொத்துகிறேன். கொத்துகிறேன்னா தேவையில்லாத வேர்களை எல்லாம் நான் துண்டித்து போடுகிறேன். தேவையில்லாத தொடர்புகளை எல்லாம் நான் துண்டித்து போடுகிறேன். தேவையில்லாத ஐக்கியங்களை எல்லாம் நான் துண்டித்து போடுகிறேன். வசனம், இந்த உரம் எல்லாம் உள்ள கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடையா இருந்தது இந்த தேவையில்லாத வேர்கள் எல்லாம். இவைகளை எல்லாம் கொத்திட்டு அதுக்கப்புறம் நான் உரம் போடுறேன். அதுக்கப்புறம் வசனத்தை நான் கொடுக்கிறேன். தேவையில்லாத தொடர்புகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னதான் வசனம் உள்ள இறங்குனாலும் கிரியை நடக்காது. கிரியை நடக்காது. கிரியை ஏன் நடக்காம போச்சு தெரியுமா? இந்த வருஷத்துல ஏன் கிரியை நடக்கல? நம்ம வசனத்துக்கு நீங்க யாரும் சொல்ல முடியாது. நான் பேசுனேன்னு நான் சொல்ல வரல. பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்துல எனக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்கல அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். அதிகமாக கொடுத்திருக்கிறார். புரியுதா? ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். ஆனால் இவ்வளவை கேட்டும் கூட இவைகள் ஒன்றும் உள்ளே கடந்து செல்லக்கூடாதபடிக்கு, கிரியைகள் நடக்கக்கூடாதபடிக்கு, கேட்ட வசனத்துக்கு ஏற்றால் போல கனி கொடுக்க கூடாதபடிக்கு தடையாய் இருந்தது அதுல சுற்றி இருந்த தேவையில்லாத வேர்கள். அதனாலதான் அவன் சொல்றான், நான் கொத்தி எடுக்கிறேன் ஐயா. அந்த தேவையில்லாத கான்டாக்ட், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத ஃபெலோஷிப் எல்லாத்தையும் நான் கொத்தி எடுக்கிறேன். எல்லாம் கொத்தி எடுத்து அதுக்கப்புறம் நான் உரம் போடுறேன். ஆமென். இன்னும் இந்த வருஷத்துல நீங்க கனி கொடுக்க முடியாததற்கு காரணம் என்ன? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. ஏன் கனி கொடுக்க முடியல? உங்களுக்கு அவர் என்ன, அவர் உங்களை பராமரித்ததுல என்ன குறைவு? அவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்ததுல என்ன குறைவு? அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றினதுல என்ன குறைவு? ஒரு குறைவுமே இல்லை. ஆனா இத்தனையும் குடிச்சிட்டு சாப்பிட்டு கனி கொடுக்கலனா அவருக்கு மனஸ்தாபம் நிச்சயமாய் உண்டாகும். நிச்சயமா மனஸ்தாபம் உண்டாகும். இந்த வருஷத்தின் கடைசியில உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர் என்னை குறித்து மகிழ்கிறாரா, இல்லை என்றால் மனஸ்தாபப்படுகிறாரா? கர்த்தர் என்னை குறித்து மகிழ்கிறாரா, இல்லை என்றால் என்னை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறாரா? மனஸ்தாபப்பட்ட அடுத்தது ஆபத்து இருக்கு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா, ஆமே, நான் என் ஜெபத்தில் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என் நிமித்தம் மனஸ்தாபப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஆண்டவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டா நமக்கு நல்ல எதிர்காலமே இருக்காது. அதுக்குதான் அவர் மனஸ்தாபப்பட்ட உடனே என்ன சொல்றாரு? வெட்டி போடு, எதிர்காலமே இருக்காது. 2016 எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தினது போதும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கிளைகளை நறுக்கும், களைகளை பிடுங்கும், என்னை சுற்றிலும் கொத்தி எடும் ஆண்டவரே. கனி கொடுப்பதற்கு தடையாய் இருந்த இந்த கிளைகள், இந்த களைகள், இந்த வேர்கள் எல்லாம் இன்றைக்கு வெட்டப்படட்டும். ஆமென். ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக, சவுல் மேல் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதற்கு இன்னும் ஒரு காரணம்.
வாசிங்க 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்ற. நல்லா கவனிக்கணும். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். இந்த அவன் என்னை விட்டு திரும்பி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பின்மாற்றம். என்னை விட்டு திரும்பினா என்னங்க அர்த்தம்? சாதாரணமானவன் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கூட பின்மாற்றம். அவன் என்னை விட்டு திரும்பி, அவன் என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான்? திரும்பிட்டான். பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். என்னங்க? பின்மாற்றம். அவன் என்னை விட்டு, நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போறதும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறது என்றால் நம்ம பின்மாற்றத்தின் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறோம். புரியுதாங்க? பின்மாற்றத்தின் முதல் படியை என்ன செஞ்சிருக்கிறோம்? எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தை, இன்னும் ஒரு முறை செவி கொடுக்காமல் போனால், இல்லாவிட்டால் செவி கொடுத்தும் செய்யாமல் போனால் இரண்டாவது படியில எடுத்து வச்சிருக்கிறோம். எங்க? தேவனை விட்டு திரும்பி. புரியுதா? இப்போ உங்களுக்கே தெரியும் பின்மாற்றம்னா என்னங்க? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நாம் நடவாமல் போவதுதான் சொல்லுங்க பின்மாற்றம். புரியுதா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பின்மாற்றம் உண்டானது. என்ன உண்டானது? இந்த பின்மாற்றம் பொதுவா எதனால உண்டாகும் தெரியுமா? ஒண்ணு வேதம் சொல்லுகிறது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. உலகத்தின் மேல் வைக்கிற ஆசை நம்மை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகும். இந்த 2015 வருஷத்துல நமக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு நெருங்கி இருக்கா தூரமாகி இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். தேமா ஒரு நாளிலே இவைகள் வேண்டாம் என்றுதான் ஆண்டவரிடத்துல வந்தான். ஆனால் அதே தேமா பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, ஆசை வைத்து, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தால் நிச்சயமா என்ன உண்டாகும்? பின்மாற்றம் உண்டாகும். சரியா? பின்மாற்றம் நிச்சயமா உண்டாகும். நீங்க பரபாஸ் கூட இருந்தவன் தான் யாரு? யூதாஸ். யூதாஸ் யாரு கூட இருந்தவன்? பரபாஸ் கூட இருந்தவன் தான். ஆனா பரபாஸ் கிட்ட இருந்த யூதாஸ் ஒரு நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவின் இடத்திலே வந்தான். ஆனாலும் 30 வெள்ளிக்காசு பணம் அவனை கிறிஸ்துவை விட்டு பின்பக்கமாய் திருப்பினது. இல்லையா? ஆமா. இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மண்ணு, பெண்ணு, பொண்ணு. எப்படிங்க? மண்ணு, பெண்ணு, பொண்ணு. பின்மாற்றம் வைக்கிறோம். ஜாக்கிரதை. மண்ணு, பெண்ணு, பொண்ணு. இல்லையா? இப்பிரபஞ்சம் மண்ணு. அவனை கொண்டு போயிருச்சுல்ல. யார? தேமாவை, யூதாச கொண்டு போயிருச்சுல்ல. சரி. பெண்ணு சாலமோனை கொண்டு போயிருச்சுல்ல. இப்படிதானுங்க? சாலமோன் எப்படிப்பட்டவன்? எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். தேவனுக்காக எவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டினவன். ஆனா அவனுடைய இருதயம் என்ன செய்தது? வலிவி போனது. காரணம் சொல்லுங்க. பெண்ணு, பெண்ணு, அப்புறம் சொல்லுங்க. மண்ணு, பெண்ணு, பொண்ணு.
கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? அப்ப நீங்க நினைக்க கூடாது அப்படியா இருந்தா ஆம்பளைகள்னு. அவன் மட்டும் என்ன, அவன் அப்படிதான். தனித்தனியா சொல்ல முடியாதுல்ல. மனுஷன் அப்படிதான், மனுஷன் அப்படிதான். பல காரியங்களை சொல்லலாம். ஆகையினால நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்ப்பீர்களே, ஆனால் சவுல் சொல்லும் போது சொல்லுகிறான், நான் ஏன் இதை செய்தேன் என்றால் ஜனங்களுக்கு பயந்து. சொன்னானா இல்லையா? சாமுவேல் வந்து கேட்கிறான், ஏயா இப்படி பண்ண, ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரு? அதுக்கு அவன் சொல்லுகிறான், நான் ஜனங்களுக்கு பயந்து. ஜனங்களுக்கு பயந்து. ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், சவுல் என்னை விட்டு திரும்பி. சவுல் என்னை விட்டு திரும்பி. வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என்னுடைய ஆத்துமா பிரியமா இராது, மனஸ்தாபமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அவன் மேல் என்னுடைய ஆத்துமா பிரியமா இராது. அவன் மேல் என்னுடைய ஆத்துமா எப்படிதான் இருக்கும்? மனஸ்தாபமா தான் இருக்கும். ஆகையினால ரெண்டாவது, இந்த வருஷத்துல நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு என் இருதயம் வழுவி போயிருக்கா அப்படின்னு பாருங்க. எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்க கர்த்தருடைய காரியங்களை விட்டு என்னுடைய இருதயம் வழுவி போயிருக்கிறதா, அப்படி எந்த ஒரு காரியத்திலும் வழுவி போய் இருக்குமே ஆனால் சொல்லுங்க, நீங்க பின்மாற்றத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறீர்கள். 2014 இருந்த மாதிரி 15 இருக்கக்கூடாது. இன்னும் கர்த்தரோட நெருங்கணும். ஆமே. இன்னும் கர்த்தருக்கு உள்ள வாசம் பண்ணணும். 2016 நமக்கு அந்த அனுபவம் தேவை என்றால் இன்றைக்கு நம்ம உணர்த்துவிக்கப்படுகிறோம், அவனுடைய இருதயம் என்னை விட்டு திரும்பி. அவன் இருதயம் என்னை விட்டு திரும்பியது. புரியுதா? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்களும் நானும் பின்மாற்றக்காரர்களாக இருக்க கூடாது. ஆமே. பொதுவா நம்ம எப்ப பின்மாற்றம் அடைகிறோம் தெரியுமா? இந்த மண்ணு, பெண்ணு, பொண்ணு இதை தவிர பொதுவா நம்ம பின்மாற்றம் அடைவது, நம்ம நினைச்சது நடக்காட்டி உடனே என்ன செய்வோம் சொல்லுங்க? பின்மாற்றம் ஆயிடுவோம். கேட்டது கிடைக்காட்டி என்ன செய்வோம்? பின்மாற்றம் ஆகிவிடுவோம். இந்த வருஷத்துல அப்படி எத்தனை பேர் மனசு நொந்து போயிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல நீங்க கேட்காமலே கர்த்தர் எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். ஆமே. ஒருவேளை நீங்க கேட்டதை மட்டும் கர்த்தர் கொடுத்துட்டு நீங்க கேட்காததெல்லாம் கர்த்தர் கொடுக்காம இருந்திருந்தா பூமியில ஒருவேளை நீங்க உயிரா இருந்திருக்கவே மாட்டீங்க. ஆமே. புரியுதா? நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. அப்படியே உயிரோட இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நிம்மதியா இருக்க மாட்டீங்க. நீங்க நிச்சயமா இருந்திருக்க முடியாது. நீங்க கேட்டதை எல்லாம் கர்த்தர் கொடுக்காம இருந்ததுக்காக வருத்தப்படுறீங்க. ஒருவேளை நீங்க கேட்டதை மட்டும் கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னு வைங்க, நீங்க இன்னைக்கு நல்லா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. உங்க தேவை இன்னது என்று அறிந்து கேளாமலே கொடுத்தவர், கேளாமலே கொடுத்தவர். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம கேளாம கொடுத்ததுக்காக கர்த்தரை துதித்து அவரோடு நெருங்கணுமே ஒழிய, நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்கல அப்படிங்கிற எண்ணம் இந்த வருஷத்துல நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆமே. சொல்றது புரியுதா? நீங்க ஒருவேளை கேட்டது, இப்ப எதெல்லாம் கேட்டேன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன் கர்த்தர் அதை கொடுக்கல? மீனை கேட்டிருந்தா கொடுப்பாரு. நீங்க பாம்பல்ல கேட்டீங்க. முட்டையை கேட்டிருந்தா அவர் கொடுத்திருப்பாரு. நீங்க விஷமுள்ள தேளையில கேட்டீங்க, அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் கொடுக்காததுக்காய் கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க, அவர் கொடுக்காததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, நான் கேட்காதவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. நான் கேளாதவைகளை எல்லாம், என் தேவைகளை உணர்ந்து
எனக்கு இவைகள் முக்கியமானவை என்பதை நான் அறிய எனக்கு அறிவில்லை. ஆனால் எனக்கு இவைகள் தேவை என்ன என்பதை அவர் அறிந்து அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகையினால கிடைக்காதவைகளுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுத்தவைகளுக்காக இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவதாக நான் குறித்த நேரத்தில் முடிச்சிருவேன். 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மோவாபியர்களுக்கும் மன்னிக்கவும் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடக்க வேண்டிய யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் ஏன் மனஸ்தாபப்பட்டார் தெரியுமா? தனக்கு யுத்தத்தை அறிவிச்சது கர்த்தர். அமலேக்கியர்கள் அவர்களுடைய ஜனங்கள் எல்லாரையும் சவுலுடைய கையில கொடுத்தது சொல்லுங்க கர்த்தர். அப்படிதானங்க? நமக்கு சவுலை பத்தி தெரியாதா? அவர் எவ்வளவு பெரிய ஹீரோன்னு, அவர் எவ்வளவு பெரிய யுத்தத்துல வல்லவர்னு நமக்கு தெரியாதா? 40 நாள் டெய்லி செத்து பொழைச்சவன் யாரு? எப்ப? கோலியாத்து. என்ன நடுங்குனவன். அவருடைய வீரம் நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட கோலியாத்தை கூட கர்த்தர் தாவீதை கொண்டு எளிதாக என்ன செய்தார்? அதை செஞ்சது யாரு? தாவீதில்ல, கர்த்தர். ஜனங்கள் தான் தாவீதை போற்றினார்களே அல்லாமல் தாவீது ஒரு இடத்துல கூட நான் தான் கோலியாத்தை கொண்டேன் என்று தன்னை குறித்து ஒரு ஜெயஸ்தம்பம் உண்டாக்கிக்கிடவே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் இதை செஞ்சது கர்த்தர் என்று. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். தேவ பிள்ளைகள் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுமேயானால் வேதம் சொல்லுகிறது அந்த யுத்தம் கர்த்தருடையது. அந்த பிள்ளைகள் கர்த்தருடையவர்களாய் இருப்பார்களே ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற யுத்தம் அதை நிறைவேற்ற வேண்டியது கர்த்தருடையது. அப்படிதானங்க? அது கர்த்தருடையது. அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போனா ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு, அவன் என்னை பிடிச்சினா கொள்ளுன்னு சொல்லல, எல்லாரையும் உன் கையில கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் அழிச்சு போடுனாரு. ஆமென். அப்படிதானங்க சொன்னாரு? ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நீ பிடிச்சிட்டீனா, அவன் சொத்து சுகம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டீனான்னு சொல்ல. ஆண்டவர் சொன்னாரு, முன்கூட்டியே சொல்லிட்டாரு, அழிச்சிருன்னா என்ன அர்த்தம்? உன் கையில நான் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஆமென். என்ன அர்த்தங்க? உன் கையில நான் கொடுத்துட்டேன், உன் வேலை ஒண்ணு நீ அழித்து போட வேண்டும், அவைகளை எல்லாம் ஒண்ணு இல்லாம அழிச்சிடணும், அதுதான் உன்னோட வேலை. அப்படின்னா அங்க யுத்தம் பண்ணுகிறது யாரு? கர்த்தர். அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகை சவுலுடைய கரத்திலே கொடுத்தது யாரு? கர்த்தர். அவனுடைய சொத்துக்கள் சோகங்கள் ஜனங்கள் எல்லாவற்றையும் சவுல் கையிலே கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணா? தனக்கு என்று ஒரு ஜெயஸ்தம்பம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒண்ணு. ஆமே. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், என்ன அல்லாமல் உங்களால் 1-2 செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஆமென். இதுதான் என் வார்த்தை, என் வாயிலிருந்து வருகிற மந்திரமே அதுதான். எப்பயுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், உண்மை அல்லாமல் என்னால் எதுவுமே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இதை யாரு உணரணும்? சவுல் உணரணும். இது என்னால் ஆச்சு, என் ஜபத்தினால் ஆச்சு, என் உபவாசம் போட்டேன் பாருங்க,
உன் உபவாசத்துக்கு பதில் கொடுக்கணுங்கிறது எனக்கு ஆண்டவருக்கு சட்டம் எழுதி வச்சிருக்கு இல்ல, அப்படி ஒன்றும் கிடையாது. நான் உபவாசம் போட்டேன் பாரு, நான் ஜெபம் பண்ணினேன் பாரு, ஜெபத்தை நம்பாத. ஆமே, உன் ஜெபத்தையே நம்பாத, ஜெபத்தை கேட்கிறவரை நம்பு. ஆமே, உபவாசத்தை நம்பாத, உன் உபவாசத்தை கனப்படுத்துகிறவரை நம்பு. ஆமே, ஹல்லேலூயா. அப்படிதானங்க? யுத்தத்தை நம்பாத, யுத்தத்துல உனக்காக யுத்தம் செய்கிறவரை நம்பு. உன் சொந்த பலத்தை நம்பாத. இதைத்தான் தாவீது சொல்லும் போது சொன்னார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் எப்ப பார்த்தாலும். ஆமே, அவன் அப்படித்தானே சொல்லிட்டு வந்தான், உன்னை தொடருவேன், உன்னை பிடிப்பேன், உன்னை கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன். யாரு? பார்வோன். இப்படித்தானே சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வந்தான். அவன் நம்பிக்கை முழுவதும் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எகிப்தின் குதிரைகள் என்றால் அவ்வளவு ஃபேமஸ். சாலமோன் ராஜா முதல் கொண்டு எகிப்திலிருந்து தான் குதிரையை வாங்குவான். அவ்வளவு விலையேற பெற்றது, அவ்வளவு பவர்ஃபுல்லான குதிரைகள். எந்த குதிரைகள்? அந்த தெம்புல தான் அவன் வந்தான். அதைத்தான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான் சங்கீதம் 20, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் பார்வோனை போல குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமே, இந்த வருஷத்தின் கடைசியில் நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? இந்த ஜனவரியில மொத்தம் 7 நாள் இடத்தம்பாரு உபவாசம். அப்பாடா, அதை நம்புறீங்களா? இல்ல, நான் நம்பல. நான் தினமும் பாரு இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் பாரு, நான் அந்த ஜெபத்தையும் நம்பல. ஜெபத்தை கேட்கிறவரை தான் நம்புறேன். ஆமே, இவைகள் எல்லாம் எதனால் உண்டானது? எப்ப கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்? நான் செஞ்சேங்கிறத, இது கர்த்தரின் கிரியை, இது கர்த்தருடைய யுத்தம் என்பதை அவன் உணராமல் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம். யாருக்கென்று? தனக்கு என்று ஒரு ஜெயஸ்தம்பம். என் பேர் பிரபலமாகணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த வருஷத்தின் கடைசியில? கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரமே உயர்த்தப்படுவதாக. ஆமே, ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு இந்த வருஷத்தின் கடைசியில நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே, நடந்தது, கிடைத்தது, உண்டானது ஒன்றும் என்னாலோ ஜெபத்தினாலோ பலத்தினாலோ உண்டானது அல்ல, எல்லாம் உம்மாலே. ஆமே. எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்தார்கள், நான் ஜெயிச்சேன், நான் ஜெயித்தேன். அந்த ஜெயத்தை கொடுத்தது நீர். ஹல்லேலூயா. ஆமே. என் கூட எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாங்க, நான் ஜெயிச்சேன், அந்த ஜெயத்தை கொடுத்தது நீர். எனக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாரையும் முறியடித்தது நீர். ஹல்லேலூயா. பாதைகளை திறந்தது நீர், காரியங்களை செய்தது நீர். ஜெயஸ்தம்பம் எனக்குன்னு நாட்டுவதற்கு, என்னை குறித்து பெருமையாய் சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். 4வது இதோட முடிச்சிட்டோம். 15-13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இப்ப தேடி எங்க போயிட்டாரு? ஆமா, சவுல் அவர் போய் ஜெயஸ்தம்பம் எல்லாம் நாட்டிட்டு ஒரே கொண்டாட்டம். இப்ப அங்க போறாரு, இங்க போறாரு, சந்தோஷத்துல. இப்ப சாமுவேல் யாரை தேடி போறது? சவுலை தேடி போறான். எதுக்காக போறான்? எல்லாத்தையும் சொன்னதை எல்லாம் செஞ்சிட்டீரா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக போறான். நான் சொன்னதை நீர் செய்தீரா என்பதை கேட்பதற்காக போறான். அந்த நேரத்தில் சாமுவேல் சொல்றாரு, சவுல் சொல்றான். என்ன சொல்றான்? சவுலிடத்தில் போனான். சவுல் சாமுவேலை பார்த்த உடனே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் இவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் இவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு,
நான் மனஸ்தாபப்படுவதற்கு காரணமே அவன் என்னுடைய வார்த்தைகளின்படி செய்யவில்லை. ஆனா அவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே நான் நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தைக்கும் சவுலுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதாங்க? இதுக்கு பேர் தான் மாய்மாலம். இதுக்கு பேர் என்னங்க? மாய்மாலம். கர்த்தர் ஏன் சவுல் மேல் மனஸ்தாபப்பட்டார் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டான், தெரிந்தெடுக்கப்பட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டான், கர்த்தரால தான் உயர்த்தப்பட்டான், புழுதியில இருந்தாமே தூக்கி நிறுத்தப்பட்டான். ஆனால் அப்படிப்பட்ட சவுலோ வாழ்க்கையில மாய்மாலம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவன் கேட்ட வார்த்தை வேறு, அவன் செய்தது வேறு. அப்படித்தானங்க? அதுக்கு பேர் தான் என்னங்க? மாய்மாலம். என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் என்ன செஞ்சிட்டேன்? செய்து முடிச்சிட்டேன். 23வது வசனத்தை வாசிங்க. நான் முடித்து விட்டோம். ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. ஆனா அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ராஜாவாக இல்லாதபடிக்கு உன்னை தள்ளுறதுக்கு காரணமே நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படாததினால தான். நம்முடைய மாய்மாலமான வாழ்க்கை இந்த வருஷத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் ரெண்டும் ஒன்னா இருந்தா பரவாயில்ல. கர்த்தருடைய வார்த்தை வேறு, என் வாழ்க்கை வேறு என்றால் நான் தான் மாய்மாலக்காரங்க. நான் யாருங்க? சொல்லுங்க. மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அவர்கள் சொல்லுகிறதை எல்லாம் செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடியோ செய்யாதிருங்கள். அவர்கள் சொல்லுகிறபடி தாங்கள் செய்வதே இல்லை. அப்ப வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உள்ளவர்கள் தான் மாய்மாலக்காரர்கள். இந்த வருஷத்துல நம்ம எப்படி இருந்திருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நான் நானாக இருந்திருக்கிறேனா, இல்லாவிட்டால் நான் மாய்மாலக்காரனாக இருந்திருக்கிறேனா? நீங்களே கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்க. வருஷத்தின் கடைசியில இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையுமா கர்த்தர் நம்ம மேல மனஸ்தாபப்படணும்? இன்னைக்கு கொஞ்சம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு எங்கேயோ இருந்தீங்க, உங்களை கர்த்தர் திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிட்டா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இன்னும் இதற்கு தண்ணி ஊத்து, இன்னும் இதற்கு உரம் போடு. 2016 இவனுக்கு தான் சொந்தம். ஆமே, 2016 இவர்களுக்கு தான் சொந்தம். கர்த்தர் மனஸ்தாபப்படுற மாதிரி நீங்களும் நானும் நடந்து கொள்ளாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாமே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரும் தயவு செய்து எழுந்து போக வேண்டாம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து விட்டு இந்த இடத்தை விட்டு போங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வார்த்தை, நான் கேட்கிற வாழ்க்கை, என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கு? என் ஜீவியத்துல நான் மாய்மாலமாகத்தான் ஜீவிக்கிறேனா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாய்மாலன்னா வேற ஏதோ ஒண்ணு கிடையாது. நம்ம அடுத்தவங்களை எல்லாம் பார்த்து சொல்லுவோம், நீ மாய்மாலக்காரி, நீ மாய்மாலக்காரன்னு. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க தான் மாய்மாலக்காரர்கள். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில மாய்மாலக்காரனாகிய சவுலின் மேல் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் மனஸ்தாபப்படாதபடிக்கு நம்முடைய ஜீவியம் கர்த்தருடைய வார்த்தையாயிருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. நான் கேட்ட வசனங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையா? நான் தியானித்த வசனங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையா? கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியங்கள் தான் என்னுடைய ஜீவியமா? ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில நான் என்னை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். என்னை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும்
ஹல்லேலூயா. திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளே வைத்திருப்பதற்காக மனஸ்தாபப்படுவார். கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வாழ்க்கை தான், கர்த்தருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையா என்று நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பம். ஹல்லேலூயா. நான் இதை செஞ்சேன், நான் இதை சாதிச்சேன், இந்த வருஷத்துல இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான். ஓ ஜீசஸ். நான் எடுத்தேன் பாருங்க உபவாசம். ஹல்லேலூயா. எடுத்த உபவாசத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், உபவாசத்தினால் அது நடக்கல, உபவாசத்து ஜபத்தை கேட்டவராலே அது நடந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னால எதுவுமே நடக்கல. உண்மை அதுதான். ஹல்லேலூயா. நான் போலியான ஒரு தாழ்மையை உண்டாக்குறதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இத்தனை காரியங்கள் நடந்திருக்கு, என் ஜீவியத்துல நன்மையாய் நடந்திருக்கு. கர்த்தர் காரியங்களை எல்லாம் தலைகீழாய் மாற்றி அமைத்தீர் ஆண்டவரே. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், ஒன்று என்னால் உண்டானது அல்ல, ஒன்று என் நீதியினால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யுத்தம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. இது எப்படி ஆகுமோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு யுத்தத்தை நீர் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீரு, ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீரு, ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யுத்தத்தை நீர் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. யுத்தத்துக்கு வந்தவனை செத்தவனை போல ஆக்கிட்டீரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்து விட்டீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் என்னால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. இவ்வளவு ஃபீஸா, இதை எப்படி கட்டுறது, இதை எப்படி செய்யறது? ஆனா சாதிச்சிட்டோம்ல. எப்படி சாதிச்சோம்? உன் பலத்தினாலே அல்ல, உன் பலத்தினாலே அல்ல. கர்த்தர் அதை செய்யலையா? கர்த்தர் அதை செய்யலையா? கர்த்தர் அதை செய்யலையா? கர்த்தர் தானே செஞ்சாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை கர்த்தர் செய்யலையா? நீ உனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டாதே. உன் குடும்பத்துக்கென்று, ஒரு கோத்திரத்துக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டாதே. எல்லாம் நான் இன்றைக்கு சொல்லுவேன், தாழ்மையோடு சொல்லுவேன், நான் எத்தனையோ நன்மைகளை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒன்று கூட என் பலத்தினால் அல்ல, ஒன்று என்னுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல. என்னுடைய ஜெபத்தை நான் நம்பல, என் ஜெபத்தை கேட்கிறவரை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய காரியத்தை எத்தனை பேர் சவால் விட்டாங்க. இதை சாதிச்சிருவியா? உன்னால முடியுமா? இது நடக்குமா? இது நடக்குமா என்று. ஆனாலும் கர்த்தர் அதை செய்யலையா? கர்த்தர் அதை செஞ்சார் இல்லையா? ஹல்லேலூயா. சகோதரியே, கர்த்தர் அதை செஞ்சார் இல்லையா? சகோதரனே, கர்த்தர் அதை செய்தார் அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தோல்விதான், தோல்விதான் என்று சொன்னார்கள். கர்த்தர் உன்னை ஜெயத்தோட கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், ஒன்று முன்னால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய, என்னுடைய, உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய இயலாமையை கண்டு அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பில் எடுத்தார். அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பில் எடுத்தார். அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்தார். எனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் எனக்கு தேவையே இல்லை. எனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பம் தேவையில்லை. என் ஆண்டவர் மகிமைப்பட்டால் போதும். ஹல்லேலூயா. சவுலே, சவுலே, ஒரு கோலியாத்துக்கு முன்பாகவே நிற்க உனக்கு தகுதி இல்ல, உனக்கு பலன் இல்ல, உனக்கு தைரியம் இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு என்ன ஜெயஸ்தம்பம்? இன்றைக்கு உனக்கு என்ன ஜெயஸ்தம்பம்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கும் போது, சவுலே, உனக்கு என்ன ஜெயஸ்தம்பம்? உன்னை தாழ்த்து, ஆண்டவரே, ஒன்றும் என்னால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னால் உண்டானது அல்ல. எல்லாம் ஆண்டவரே உம்மால மட்டும்தான், எல்லாம் உம்மால மட்டும்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்படட்டும். முற்றிலுமாய் உங்களை தாழ்த்துங்க ஆண்டவரே. ஒன்றும் என்னால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரை. உங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல கனி கொடுப்பேன்.
ஒரு நாள் உங்களை ஏமாத்தவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் உங்களை ஏமாத்த மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் டெய்லி கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் மூலையில உட்காருங்க. உட்கார்ந்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, எந்த காரியத்திலேயாவது நான் பின்வாங்கி போயிருக்கேன் ஆண்டவரே, அது எளிதாக தெரிஞ்சிடும். கர்த்தர் உணர்த்துவாரு. இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்துக்கும் உன் வாழ்க்கைக்கு இடையில ஒரு டிஃபரண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. நீங்க அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவரே அது என் வாழ்க்கையில ஒரு சின்ன பின்மாற்றத்தின் ஆரம்பம் இல்ல, அதை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, உங்க வசனம் தான் என் வாழ்க்கையா மாறணும். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய நல்ல தீர்மானம், உங்க நல்ல தீர்மானம் ஆண்டவருடைய இருதயத்தை குளிரச் செய்யும். ஆண்டவருடைய இருதயத்தை குளிரச் செய்யும். ஆண்டவருடைய இருதயம் உங்களை குறித்து குளிருமானால், ஹல்லேலூயா, உங்க 2016வது வருஷம் உங்களுக்கு ஹல்லேலூயா சுபிட்சமாயிருக்கும். உங்களுக்கு சுபிட்சமாயிருக்கும். உங்களுக்கு மேன்மையாயிருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிறவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே சவுலுடைய வாழ்க்கையிலே இருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படியே கர்த்தாவே, ஹல்லேலூயா, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷத்துல, இந்த 2015 ஆண்டவரே, நாங்க எந்த விதத்தில் ஆகிலும் உங்க உள்ளத்தை ஆண்டவரை மனஸ்தாபப்பட வச்சிருப்போமே, ஆனா இவனுக்காக என் ஜீவனை கொடுத்ததே வீண் என்று சொல்லி மனஸ்தாபப்பட வைத்திருப்போமே, ஆனா ஆண்டவரே இவனை கொண்டு வந்து திராட்சை தோட்டமாக என்னுடைய சபையில நான் வைத்ததற்காய் மனஸ்தாபப்படுகிறேன் என்கிற எண்ணத்தில, என்கிற சூழ்நிலையில எங்கள் ஜீவியம் இருந்திருக்குமே, ஆனால் கர்த்தாவே இவனுக்காக நான் ஒரு ஊழியக்காரனை நியமித்து, ஹல்லேலூயா, இவனுக்கு இத்தனை வாரங்களும் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று ஆண்டவரை நீர் எண்ணக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்குமே, ஆனால் தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே, தயவாய் மன்னியும். ஒன்றை அறிவோம் ஆண்டவரே, நீங்க மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்போமே, ஆனால் எங்கள் எதிர்காலம் ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்காது ஆண்டவரே. அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தயவாய் கெஞ்சுகிறோம். உங்க உள்ளத்தை குளிர செய்யட்டும் ஆண்டவரே. உங்க உள்ளத்தை குளிர செய்யட்டும் ஆண்டவரே. உங்க உள்ளம் மகிழட்டும் ஆண்டவரே. உங்க உள்ள சந்தோஷம் அடையட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கேட்ட வசனத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க உதவி செய்யும். தேவ கிருபை கூட இருப்பதாக. உங்க பிள்ளைகளுக்கு உள்ளத்துல இந்த வருடத்தின் கடைசியில வேலை வேலை வேலைன்னு போகாதபடிக்கு கொஞ்ச நேரம் செலவு பண்ணணுங்கிற ஆசை உண்டு, ஆசை உண்டு. அந்த ஆசைக்கு விரோதமாய் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், பலவீனங்கள், சூழ்நிலைகளை எல்லாம் கடிந்து ஜெபிக்கிறேன், கடிந்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் உங்க சமூகத்துல நேரத்தை செலவு செய்து தங்களை உய்த்து ஆராய்ந்து தேவநாமத்தின் மகிமைக்காய் உடைய பிள்ளைகள் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.